அவன் கம்பெனில பண்ண தப்பால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல உனக்கு? சரி, அது கம்பெனி விஷயம். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப அதிகமா திட்டிட்டீங்க. இப்ப அர்ஜுன் விஷயத்துலயும் அவர் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் வாங்கி தரேன் ராகினிட்ட சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் இவன் எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்? தமிழ், அந்த அர்ஜுனால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவனுக்கு ஆர்டர் கிடைக்க நீங்களே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. அது கார்த்தி வேணான்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் இது ஒன்றும் அர்ஜுனுக்காக எல்லாம் பண்ணல. அம்மா அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி அது. அதுல இருக்க தொழிலாளிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை பண்ணேன். இது அவனுக்கு புரியல, உனக்குமா புரியல? அது நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாங்க. ஆமா, அப்படியே குழந்தை பாரு, பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு. அவனுக்குலாம் இன்னும் பக்குவமே வரல. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அது அவருக்கு வருத்தமா இருக்காதா? அதுவும் எல்லார் முன்னாடியும் வச்சுக்கிட்டு அவர் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை தமிழ். வசுக்கும் அது கஷ்டமா இருக்கும்ல. அப்ப அதுக்காக ஒழுங்கா நடந்திருக்கணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட அவர் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க இவ்ளோ கோவப்பட்டு பேசினது இல்லையே. அதான் நான் செஞ்ச தப்பு. ஆரம்பத்துல இருந்தே அவனை கண்டிச்சிருந்தானா இப்ப ஒழுங்கா மாறி இருந்திருப்பான். இனிமேலும் அவனுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பாப்போம் தானா அவனுக்கு பொறுப்பு வருதான்னு. இல்ல தமிழ், நீங்க இதை அவர்கிட்ட நிதானமா சொல்லணும்ல. ஒரு சரஸ் தேவையில்லாம அவனை பத்தியே பேசிட்டு இருக்காது. ஏதோ கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நிம்மதியா மனசு விட்டு பேசலான்னு வந்தா அதையே பேசிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது பேசு. நான் பேச வர்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? நான் படிக்க போறேன்.